Hello everybody. இன்னைக்கு நாம இன்ட்ரஸ்டிங்கான 2021 IPL பெஸ்ட் மொமெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். I'm your Harish and you are watching 2021 ஐபிஎல்ல பிக்கெஸ்ட் மேட்ச்னா இந்த மேட்ச் சொல்லலாம். அதுதான் பஞ்சாபுக்கு ராஜஸ்தான் நடந்த மேட்ச். இந்த மேட்ச்ல சஞ்சு சாம்சன் ஐபிஎல்ல டெபியூட் கேப்டன்சி பண்ணாரு. சோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன பஞ்சாப்ல கேஎல் ராகுல், கெயில், தீபக் ஹூடாவோட அக்ரெசிவ் பேட்டிங்னால ராஜஸ்தானுக்கு டார்கெட்டா பஞ்சாப் 222 ரன் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் கேப்டன்சிலே சஞ்சு சாம்சன் இவ்வளவு பெரிய ரன் சேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு போயிட்டாரு. இதை சேஸ் பண்ண வந்த ராஜஸ்தானுக்கு பென் ஸ்டோக்ஸ், பட்லர் யாருமே பெரிய ஸ்கோர் பண்ண முடியாம விக்கெட் விட்டுட்டு போயிட்டாங்க. சஞ்சு சாம்சன் மட்டும் தனியா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த மேட்ச்ல 63 பாலுக்கு 119 ரன் அடிச்சு மேட்சை முடிக்க முடியாம இந்த மேட்சை ராஜஸ்தான் 4 ரன்ல தோத்துட்டாங்க. பட் இந்த மேட்ச்ல சஞ்சு சாம்சன் டெபியூட் கேப்டன்சிலேயே செஞ்சுரி அடிச்ச ஒரே பிளேயர் ரெக்கார்டு பண்ணிட்டாரு. In 2021 IPL CSK vs KKR. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன CSK KKR டார்கெட்டா 221 ரன்ஸ் கொடுத்தாங்க. இந்த பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ண வந்த KKRல பேட்ஸ்மேன்ஸ் யாரும் நல்ல ஸ்கோர் பண்ண முடியாம வந்த வேகத்துல எல்லாரும் விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டாங்க. KKR 31 for 5ன்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போதான் ஆண்ட்ரூ ரசல் ஸ்ட்ரைக்குக்கு வந்தாரு. CSK ஃபேன்ஸ் எல்லாம் 2 வருஷமா ஃபார்ம்ல இல்லாத ரசல ஈஸியா சென்னை விக்கெட் எடுத்துருவாங்கன்னு நினைச்சாங்க. பட் ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸ் கூட CSK பவுலர்ஸ் ஃபார்முக்கு கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி இந்த மேட்ச்ல ரசல் CSK பவுலர்ஸ் எல்லா ஓவர்லயும் 6-4 அடிச்சு கிரவுண்ட சுத்தி காமிச்சிட்டு இருந்தாரு. அதோட 21 பால்ல அவரோட 50யும் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அதே வேகத்துல இந்த மேட்சை பினிஷ் பண்ணுவாருன்னு KKR நினைச்சப்ப சாம் கரன் போட்ட ஒரு பால ரசல் ஆடலாமா வேணாமான்னு ஆயா கிட்ட கேட்டு சொல்றன்ற மாதிரி அந்த பால வைடு வாங்க நினைச்சு போல்ட் ஆயிட்டாரு. அவர் போல்ட் ஆனதை விட டக் அவுட்ல போய் உட்கார்ந்து கொடுத்த ரியாக்ஷன் தான் IPL CSK vs மும்பை. சென்னை மும்பை மேட்ச்னாலே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மேட்சுக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன சென்னையில டூப்ளசி, மோயின் அலி, ராய்டுன்னு எல்லாருமே 50+ ஸ்கோர் மேல அடிச்சு மும்பைக்கு டார்கெட்டா 219 ரன் கொடுத்தாங்க. இந்த ரன்னை சேஸ் பண்ண வந்த மும்பை இந்தியன்ஸ்ல எல்லாருமே 30+ மேல ஸ்கோர் அடிக்க முடியாம விக்கெட்டை விட மும்பை இந்தியன்ஸ் 81 for 3ன்னு இருந்தாங்க. அப்போ கிறிஸ்க்கு பொலாட் வந்தாரு. அப்ப மும்பைக்கு தேவைப்பட்ட ரன் 60 பாலுக்கு 138. எல்லோ ஜெர்சியை பார்த்தாலே அடிக்கிற பொலாட் இந்த மேட்சும் 6-4 அடிச்சு CSK பவுலர்ஸ் எல்லாம் கதற விட்டுட்டாரு. 34 பாலுக்கு 87 ரன் அடிச்சு இந்த மேட்சை மும்பையை 4 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிட்டாரு. In 2021 IPL CSK நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் தோனியோட ஃபார்மும் பேட்டிங்கும் கேள்விக்குறியாவே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி தோனியை பத்தி பெருமையா பேசினவங்களாம் 2021 IPL அவரோட ஃபார்ம் அண்ட் பேட்டிங்கை பத்தி விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை ஃபேன்ஸுக்கு தோனினால மேட்சை பழைய மாதிரி பினிஷ் பண்ண முடியுமான்ற கேள்வியும் எழும்பிடுச்சு. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி CSKக்கும் SRH நடந்த மேட்ச்ல CSK 135 ரன்னை சேஸ் பண்றதுக்கு ஆடிட்டு இருந்தாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் மேட்சை முடிக்க முடியாம அவுட் ஆகிட்டு போக அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மேனும் பெரிய ஸ்கோர் பண்ணாம விக்கெட்டை விட அந்த டைம்ல CSKக்கு தேவைப்பட்டது 14 பாலுக்கு 20 ரன். கிரீஸ்ல இருந்தது தோனியும் ராய்டுவும். ராய்டு முடிஞ்ச அளவுக்கு 6-4 அடிச்சு மேட்சை 9 பாலுக்கு 7 ரன் கொண்டு வந்துட்டாரு. அப்போ மேட்சை முடிக்க ஸ்ட்ரைக்ல இருந்தது தல தோனி. தன்னை பத்தி பேசினவங்களுக்கு பதில் கொடுக்குற மாதிரி தோனி ஒரு 4 ஒரு 6 அடிச்சு CSKவை 6 விக்கெட்ஸ் வின் பண்ண வச்சிட்டாரு. In 2020 IPL சீசன் CSKக்கு ஒரு worst சீசன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்ல எல்லாம் CSK அடிச்சு விளையாடின டீம் எல்லாம் 2020ல CSK அடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வாய்ப்பு கிடைச்சி டீமுக்கு வந்தவர் தான் ருத்ராஜ் கெய்க்வாட். ஸ்டார்டிங்ல ஆடின மேட்ச் எல்லாம் சொந்தப்பல ஆடினாலும் கடைசியா ஆடின 3 மேட்ச்லயும் கன்சிக்யூட்டிவா 50 அடிச்சு எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சாரு. அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ண ருத்ராஜ் 2021 IPL 450 ஒரு செஞ்சுரி அடிச்சு அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரா இருந்து ஆரஞ்சு கப்பையும் வாங்கிட்டாரு. Police and them a fight the marijuana for sure. Purify me heavens and them make me feel pure. 100 ways to call it with me, bring it on tour. Continue meditation, continue meditation, continue meditation.
2021 ஐபிஎல்ல ஆர்சிபி கிடைச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் ஹர்ஷல் பட்டேல் தான். இதுக்கு முன்னாடி அவர் ஐபிஎல்ல எவ்வளவு டீம் ஆடி இருந்தாலும் ஆர்சிபிக்காக அவரோட பங்களிப்பு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அவரோட ஸ்லோ பால் அடிக்கிறதுக்கு பெரிய பெரிய பிளேயர்ஸே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதோட ஹர்ஷல் பட்டேல் பிராவோட 32 விக்கெட்ஸ் பர்பிள் கேப் ரெக்கார்டையும் இந்த வருஷம் ஈக்குவல் பண்ணாரு. அந்த 32 விக்கெட்ஸ் ரெக்கார்ட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஹர்ஷல் பட்டேல் எடுத்த ஹேட்ரிக் விக்கெட் தான். 2021 ஐபிஎல் நடந்த ஆர்சிபி vs மும்பை மேட்ச்ல தான் அந்த ஹேட்ரிக் எடுத்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஹேட்ரிக் விக்கெட் எடுக்க ஹர்ஷல் பட்டேல் இதுக்கு முன்னாடி 5 தடவை ட்ரை பண்ணி 6வது தடவை தான் இந்த ஹேட்ரிக் எடுத்திருக்காரு. IPL PBKS vs RR 21 IPL ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்னா இந்த மேட்ச் தான். ஏன் இப்படி சொல்றேன்னா, ஜெயிக்க வேண்டிய மேட்சை கூட தோத்து ஆப்போனன்ட்க்கு எப்படி 2 பாயிண்ட் கொடுக்கணும்னு பஞ்சாப் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இதை நான் கிண்டல் பண்றதுக்காக சொல்லல, இந்த மேட்சை பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ராஜஸ்தான் பஞ்சாபுக்கு டார்கெட்டா 186 ரன்ஸ் கொடுத்தாங்க. இதை சேஸ் பண்ண வந்த பஞ்சாப்ல ஓபனிங் ஆடின ராகுலும் அகர்வாலும் சேர்ந்து பஞ்சாபுக்காக 120 ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. அவங்க விக்கெட்டுக்கு அப்புறம் வந்த மார்க்ரமும் புரானும் சேர்ந்து நல்லா ஸ்கோர் பண்ணி லாஸ்ட் ஓவருக்கு 6 பாலுக்கு 4 ரன் அடிக்கணும்னு கொண்டு வந்துட்டாங்க. 6 பாலுக்கு 4 ரன் தான் அடிக்கணும், ஸ்ட்ரைக்ல பூரன் வேற இருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கிருப்பாங்க. நான் கூட அதை தான் செஞ்சேன். பட் காலையில எழுந்து ஹைலைட்ஸ் பாக்குறப்ப தான் தெரிஞ்சது கார்த்திக் தியாகி போட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓவர்னால இந்த மேட்சை பஞ்சாப் 2 ரன் தோத்துட்டாங்கன்னு. பல வருஷமா பஞ்சாப் ஓனரான பிரீத்தி ஜிந்தா நம்ம டீமை காப்பாற்ற போறது மேக்ஸ்வெல் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. என்னதான் மேக்ஸ்வெல் ரொம்ப நல்ல பிளேயரா இருந்தாலும் பஞ்சாப்காக ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே பண்ணல. முக்கியமா 2019லயும் 20லயும் மேக்ஸ்வெலோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதுலயும் 2020ல ஒரு 6 கூட அடிக்காம அந்த சீசன்ல மொத்தமே 108 ரன் தான் அடிச்சிருந்தாரு. இதெல்லாம் பார்த்து வாழ்க்கையே வெறுத்து போன பிரீத்தி ஜிந்தா 2021ல அவரை ஆர்சிபிக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க. இதுல ஃபன்னான விஷயம் என்னன்னா, பஞ்சாப் தாரவாத்து கொடுத்த மேக்ஸ்வெல் தான் ஆர்சிபிக்காக 2021 ஐபிஎல்ல நிறைய ஸ்கோர் அடிச்ச பிளேயர். அந்த சீசன்ல மொத்தம் மேக்ஸ்வெல் 513 ரன் அடிச்சாரு. அதுல 650, அதுல ஒரு 50 பஞ்சாப்க்கு எதிராக அடிச்சது. இது வரைக்கும் நீங்க பார்த்தது 2021 ஐபிஎல் நடந்த பாதி பெஸ்ட் மூமெண்ட்ஸ் தான். பேலன்ஸை பார்ட் 2ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.